அண்மை செய்தி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காணப்படும் வெண்மேக கூட்டத்தின் அழகிய காட்சிகளை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெண்மேக கூட்டத்தை பார்த்து உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் கடும் உறைபனியும் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு கொடைக்கானலிலிருந்து செய்தியாளர் முருகன் இணைப்பில் இருக்கிறார். முருகன், வணக்கம். தற்போது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் வெண்மேக கூட்ட காட்சியை கண்டு பொதுமக்கள், உள்ளூர் பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு உறைபனியும் நிலவி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது கொடைக்கானலில் என்ன மாதிரியான ஒரு சீதோஷண நிலை காணப்படுகிறது? விவரங்கள். வணக்கம் மௌனியா. திண்டுக்கல் மாவட்டம் மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களான கோக்கர்ஸ் வாக், பசுமை பள்ளத்தாக்கு பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் பார்க்கும்போது கடல் அலை போல் வெண்மேகங்கள் மிதந்து வரும் காட்சிகள், சிவப்பு நிறத்தில் கதிரவன் தோன்றும் காட்சி போன்று சுற்றுலா பயணிகள் கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக மாறியுள்ளது. மேலும் கொடைக்கானல் மலையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6998 அடி உயரத்தில் உள்ள நிலையில் கொடைக்கானல் மலையில் இருந்து சூரியனை பார்க்கும்போது கன்னியாகுமரியில் சூரிய உதயன் கண்களுக்கு காட்சியளிப்பது போல் தற்போது கொடைக்கானலில் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் உள்ளூர் மக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது நாம் இருப்பது கொடைக்கானலா அல்லது வேறு ஏதேனும் காஷ்மீரில் ஏதும் வாழ்ந்து வருகிறோமா என்று மகிழ்ச்சியுடன் உறைபனியையும் மேகக்கூட்டத்தையும் கண்டு மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் கொடைக்கானலின் மற்றொரு பகுதியான ஜிம்கானா மைதானத்தும் மற்றும் ஏரி பகுதியிலும் கடுமையான உறைபனி நிலை வருகிறது. இவ்வகை அழகியான காட்சிகள் சில காலநிலை மாற்றம் ஏற்போடு மட்டுமே காண முடியும் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். மேலும் தற்போது காணப்படும் மேக கூட்டங்கள் கடல் அலையை போல் கொடைக்கானல் மலையின் நடுவே மிதந்து வரும் காட்சிகளை கொடைக்கானல் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் பார்த்து மகிழ்ந்து வருகின்றனர். மௌனியா, தகவல்களுக்கு நன்றி முருகன்.